நேரத்தை வீணாக்கும்போது கடிகாரத்தைப் பால், ஓடுவது முள் அல்ல உனது வாழ்க்கை. முழுமூச்சுடன் அரசு முதுகலை ஆசிரியராக வேண்டும் என்று தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நமக்கு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அதுவும் ஒரு ஷார்ட் பீரியடில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியுமா? அப்படி போஸ்டிங் வாங்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் மோட்டிவேஷன், எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி அண்டு எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கான கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே வீடியோஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எக்ஸாம் டேட்டும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் டேட்டுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் பீரியடுக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. இந்த ஷார்ட் பீரியடில் நம்ம சப்ஜெக்ட்டுக்கான கண்டென்ட் எல்லாத்தையும் படிக்க முடியுமா? அதே மாதிரி எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் படிக்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் தோணும். இந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக போஸ்டிங் வாங்கணுன்னா உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு சிலபஸ். அது உங்களோட சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ், எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கான சிலபஸ், ஜிகேக்கான சிலபஸ், அதோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ், இது எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் உங்கள் ஸ்டடிக்கான ஒரு புரிதல் கிடைக்கும். எதை ஃபர்ஸ்ட் படிக்கலாம், எதை கடைசியாக படிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும். அந்த எண்ணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ராப்பராக உங்களோட பிளானை ஷெட்யூலைஸ் பண்ணலாம். அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மெட்டீரியல். உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் உங்கள் கையில் இருக்கணும். அதுவும் 10 யூனிட்டுக்கான நோட்ஸ் கிளியராக இருக்கணும். சில சப்ஜெக்ட்டுக்கு 10 யூனிட் இருக்கும், சில சப்ஜெக்ட்டுக்கு 15 யூனிட் இருக்கும். ஸோ எவ்வளவு யூனிட் இருக்கோ அந்த யூனிட்டுக்கான எல்லா நோட்ஸும் கிளியராக உங்கள் கையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்கான நோட்ஸும் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ பொதுவாக எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் சைக்காலஜியும் எஜுகேஷனும் வரும். ஸோ அதுக்கான நோட்ஸ் சில பேர்கிட்ட இருக்கும், சில பேர்கிட்ட இருக்காது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக யூனிட்டுக்கான மெட்டீரியல் கண்டிப்பாக உங்கள் கையில் இப்போ இருக்கணும். இப்போ உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான மெட்டீரியல், அதாவது நோட்ஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லா யூனிட்டுக்கான நோட்ஸையும் ஒரு கிளான்ஸ் அப்படியே படிச்சுட்டே வாங்க. அப்படி படிக்கும்போது உங்களுக்கு சில டாபிக் எல்லாம் ஈஸியாக தோணும். அந்த டாபிக் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. கொஞ்சம் கஷ்டமாக தோன்ற டாபிக் எல்லாத்தையும் இன்னொரு பேப்பரில் எழுதி வைங்க. இப்படி எழுதி வைக்கிறது மூலமாக என்ன யூஸ் இருக்குது அப்படின்னா, நமக்கு கஷ்டமாக இருக்கிறது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் எக்ஸாமில் நாம் படிக்காமல் இருந்திருப்போம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும்போது நமக்கு அது எல்லாமே ஒன்ஸ் படிச்சிருப்போம். அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுற எபிலிட்டி நமக்கு இருக்கும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி நாம் ப்ரீவியஸ் எக்ஸாமுக்கு படித்தது எல்லாமே ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு கடைசி நேரத்தில் நாம் படிச்சிக்கலாம். அப்போது ஒரு ஷார்ட் பீரியடில் நமக்கு ஒரு 3 மாதம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 3 மாதத்தில் 1.5 மாதம் நம்ம படிக்காத யூனிட், படிக்காத கண்டென்ட் எல்லாத்தையும் தரோவாக படிச்சுட்டு வந்தானா, அடுத்த ஒரு 15 நாளில் ஆல்ரெடி படித்த கண்டென்ட் எல்லாத்தையும் நாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணும்போது 2 மாதத்துலேயே நம்ம என்ன பண்ணிடலான்னா, நம்ம சிலபஸில் இருக்கிற, அதாவது நம்ம பாடப்பகுதியில் இருக்கிற அந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் நாம் தரோவாக படிச்சிடுவோம். ஸோ இது மூலமாக நமக்குள்ளார இருக்கிற ஒரு பயமானது போய்விடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை படிக்கும்போது சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டாபிக் 2 டாபிக் அப்படிங்கிற மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜியில் இருக்கிற அந்த மெட்டீரியல் எல்லாத்த கவர் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அப்போது உங்களுக்கு அந்த சலிப்பே தெரியாமல் நீங்கள் எஜுகேஷனல் மெத்தடாலஜி தனியாக படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வராமல் உங்கள் சப்ஜெக்டோடவே நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட மைண்ட் செட்டு தான் ஒரு டாபிக் அல்லது ஒரு யூனிட்டை எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தும். ஸோ அப்போது நாம் தெளிவாக இருந்தால், நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தானா, ஒரு ஷார்ட் பீரியட்லேயோ ஒரு டாப்பிக்கையோ இல்லாட்டி பாதி யூனிட்டையோ இல்லாட்டி முழு யூனிட்டையோ நாம் படித்து முடிக்க முடியும்.
உதாரணத்துக்கு ஒரு டாப்பிக்கை படித்து முடிக்கணும் அப்படின்னு அதுக்கான சரியான பிளான் இருந்து நாம் கான்சன்ட்ரேட்டடாக படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே நாம் முடிச்சிருவோம். அதுவே நமக்கு படிக்கவே இஷ்டம் இல்லாமல் ஏதோ நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு உட்காரும்போது அதுக்கான டைம் இழுத்துட்டே போகும். ஸோ அப்போது நம்மளால் நம்மளோட சிலபஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் படித்து முடிக்க முடியாது. இது மூலமாக நாம் என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, டைம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அந்த டைமில் நாம் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்மளோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான டேட்டை தள்ளி வச்சுருக்காங்க. அது எப்போ நடத்துவாங்க அப்படிங்கிறது இன்னும் அறிவிக்கலை. ஸோ இதுவே நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ அப்போது நாம் எக்கச்சக்க டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி தான் என்னோடய பிஜிடிஆர்பி எக்ஸாமில், அதாவது 2022 பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் ஒரு டேட் சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த கோவிட் காலத்தில் அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனாங்க. அது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படின்னு போச்சு. பை சான்ஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஷார்ட் பீரியட் அப்படிங்கிறது லாங் பீரியடாக இருக்கும். ஸோ அந்த லாங் பீரியடில் உங்களால் எல்லா சிலபஸையும் ஃபுல்லாகவே தரோ பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த டைமில் நீங்கள் மைண்ட் செட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது ஷார்ட் பீரியடோ லாங் பீரியடோ அது செகண்டரி. நமக்கு கொடுத்த டைம் பீரியடில் எல்லாத்தையும் படித்து முடிக்கணும், அதை நல்லா ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட் மட்டும் உங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களோட சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அப்படி படிக்கும்போது அந்த கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த யூனிட்லேருந்து எந்த டைப்பில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்கு, அது நமக்கு ஈஸியாக இருக்கா இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்கள் சிலபஸில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாகவே அது ஈஸியாக தோணும். அதே மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே திங்க் பண்ணிக்கலாம். அடுத்தது, நீங்கள் படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு முறை மட்டும் நம்ம படித்தாச்சு, ஸோ சிலபஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நாம் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற தப்பு கணக்கு மட்டும் போடாதீங்க. நீங்கள் படித்ததை சிலபஸ் முடித்தது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா அது பத்தாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் சப்ஜெக்ட்டுக்கான ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே அவங்க தர்ற ஷெட்யூலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அவங்க ஒரு யூனிட்டை இத்தனை நாளுக்குள்ளார முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்குள்ளார நீங்கள் அந்த யூனிட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்படி பார்க்கும்போது ஒரு ஷார்ட் பீரியட்லேயே உங்களால் எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ரிவிஷனுக்கு எக்கச்சக்கமாக டைம் இருக்கும். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் ரிவிஷன் பண்ணி ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதிட்டே இருக்கும்போது உங்களோட மார்க் கணிசமாக உயரும். நான் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி அரசு முதுகலை ஆசிரியராக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் என்னோடய பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனில் நான் எடுத்த சரியான முடிவு தான். அந்த சரியான முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டடி சென்டரில் டெஸ்ட் பேட்சுக்காக ஜாயின் பண்ணணும், அவங்க கொடுக்குற அந்த ஷெட்யூல் படி நான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நான் என்னோடய சிலபஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் படித்து முடிக்கணும். அவங்க எவ்வளோ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் நான் படித்து தான் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரே முடிவோடு நான் அதில் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபாலோ பண்ணேன். அதுதான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மூலமாக தான் மார்க் அதிகமாக கிடைச்சது. இப்போ கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நம்ம சேனலில் எஜுகேஷ்னல் மெத்தடாலஜிக்காக நான் எக்கச்சக்கமான வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின் ஆன்சர் டைப்பில் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, நான் படிக்கும்போது யூஸ் பண்ண அந்த ரெஃபரன்ஸ்
நோட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்போவும் புதுசாக நோட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அது மூலமாக ஒவ்வொரு யூனிட்டுக்காக கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்கேன். அதையும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டினாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிலிருந்து எக்கச்சக்கமான கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உங்களுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியை வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து கொஸ்டின் எடுத்து ஒரு டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணும்போதே அந்த டாப்பிக்கில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தரோவாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து ரீகால் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட் பீரியடில் என்னால் எல்லா கண்டென்ட்டையும் படித்து முடிக்க முடியுமா, நல்லா மார்க் வாங்க முடியுமா, போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களால் முடியும். நீங்கள் வந்து இந்த ஷார்ட் பீரியடை ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போதே உங்கள் கண்டென்ட் எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியும். அதே மாதிரி நல்லா மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து நீங்கள் போஸ்டிங்கும் வாங்க முடியும். நாம் என்ன நினைக்கிறோமோ அது மட்டுமே நடக்கும். ஸோ அப்போது இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நல்லா தயாராகுங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு அரசு முதுகலை ஆசிரியராக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.